அனைவருக்கும் வணக்கம். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் சில இது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓஆரில் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டும் இருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போயிட்டு பாருங்கள். மேக்ஸ் நியூ சிலபஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பிக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டோம், போயிட்டு அதெல்லாம் பாருங்கள். இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஆல்ரெடி ஒரு 12 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டோம், டிஸ்கஸ்டு. இப்போ அதுக்கு அடுத்து 13லேருந்து தொடர்ந்து கண்டினியூஸாக நம்பர் கொடுக்கலான் இருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மட்டும் எடுத்து தொகுத்து கொடுக்கலான் இருக்கேன். இது ஏன் சார் செய்கிறீங்க அப்படின்னா, யூடியூப் மட்டுமே நம்பி சில பேர் இருக்காங்க. சார் யூடியூப் ரெகுலராக வாட்ச் பண்ணுறோம் சார், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில முக்கியமான கொஸ்டின்ஸுக்கெலாம் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூடியூப் வீடியோஸை நிறுத்தக்கூடாது எதுக்காகவும், அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்போவும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்ச் இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட் இப்போ ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லது. நிறையா டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஸோ நல்லா நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க இன்னும். அதுக்கப்புறம் சார் நீங்கள் இப்போ நான் மேஜர் நிறைய கிளாஸஸ் வந்து போட்டிங்களா? எக்கச்சக்கமாக போட்டோம். இதுக்கப்புறம் நான் மேஜரை எக்கச்சக்கமாக கொடுக்க போகிறேன், பாருங்கள் நீங்களே. மேஜர் பிரச்சனை வராதா சார்? வரவே வராது. ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோ கண்டென்ட்டை நாங்கள் வீடியோவிலே கொடுத்துட்டோம். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்க வேண்டியது தான் பாக்கி. மேஜரில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஷுவராக சொல்ல முடியும். நான் மேஜரில் கொஞ்சம் தடுமாறுறீங்க, பியூர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே திணறீங்க. அது ஒரி பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம். நிச்சயமாக நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்து உங்களை எல்லா ஏரியாவிலையும் உங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுறோம் நான் மேஜரில். ஓகே, எல்லா டாப்பிக்கும் சொல்கிறேன். இந்த ஓஆர், ஸ்டாட் 1, ஸ்டாட் 2, 4 இயர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு வந்து இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் வரும். பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பெட்டராக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ என்னென்னலாம் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது எடுத்திருக்கேன். ப்ராப்ளம், சின்ன சின்ன ப்ராப்ளம், குட்டி குட்டி ப்ராப்ளம் கேட்பாங்க. அது நம்ம ஈஸியாக போட்டுற மாதிரி தான் இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் நம்ம 1-2 ஹைட்ரேஷன் போட்டு பார்த்துட்டு டக்குன்னு சொல்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. பெரிய பெரிய சம்ஸ்லாம் வராது. நம்ம இப்போ காலேஜெல்லாம் பெரிய 15 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 10 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ்னு எழுதும் இல்லையா, பெருசாக. அந்த மாதிரிக்கெலாம் கேட்க மாட்டாங்க. அந்த டைம் டியூரேஷன் கால்குலேட் பண்ணி தான் அதுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, பார்க்கலாம். இப்போ எனி feasible solution which optimizes the objective function of a general LPP is called an optimal solution. Any feasible solution which optimize objective function is called optimum solution. Direct question இது. ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை அப்படின்னா அந்த எல்பிபிக்கு அது வந்து ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். த நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் 2 கொடுத்துட்டு கேட்குறாங்க. த நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப், இதுதான் கரெக்டான சென்டென்ஸு. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த சிஸ்டம்க்கு த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் எத்தனைன்னு கேட்குறாங்க. ரைட், இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று. முதல்ல நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் எத்தனைன்னு பாருங்கள். என்னன்னு நோட்டேட் பண்ணிக்கோங்க. n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இங்கே 4, மொத்தம் 4 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ 4. நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் எத்தனைன்னு பாருங்கள், அது mன்னு வச்சுக்கோங்க, 2. அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்சிஎம். என்சிஎம்மோட வேல்யூ தான் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன். ஓகேவா? சரி, அப்போ இங்கே வந்து 4C2 ஆகிடும் இல்லையா? 4C2 என்சிஆர் ஃபார்ம்லாம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல. என்சிஆர் ஈக்குவல் டு n factorial divided by n minus r factorial into r factorial. ரைட், இதுதான். ஜஸ்ட் இங்கே வந்து 4 வந்து இங்கே என்னன்னோ இந்த 2 ஆர்னும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இதில் போடுறீங்க. அப்போ என்னாகும்? 4 factorial divided by 4 minus 2 factorial into 2 factorial. இப்போ இது 4 factorial divided by 4 minus 2 வந்து 2 factorial into 2 factorial. ரைட், அப்போ 4 factorial என்ன? 4 into 3 into 2 factorial போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா டினாமினேட்டரில் 2 factorial into இந்த 2 factorial 2ன்னு போட்டலாம். 2 into 1. இப்போ 2 factorial கட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த 2 கூட கட் பண்ணலாம். 2 2s are 4. 2 into 3 by 1 நம்ம போட வேணாம், 6. அப்போது 6ங்க.
the maximum number of basic solution of the equations. இந்த system of equation என்னன்னா இந்த சிஸ்டத்துக்கு maximum number of basic solution எத்தனை அப்படின்னா 6. ஓகே, அது NCM கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. இங்கே எழுதிடுறேன் is NCM. இங்கே nன்றது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், இங்கே சஃபிக்ஸில் வர ஆர் பிளேஸில் இருக்கு இல்லையா எம், அது வந்து நம்பர் ஆஃப் கன்ஸ்டைன்ஸ். இங்கே 2 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோங்க. 2 இருக்குது. ஸோ NCM தான் இதுக்கு ஆன்சர். இங்கே n வந்து 4, m வந்து 2. ஜஸ்ட் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இதில் என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வருது. ரைட், the maximum number of basic solution of the system of equation. அடுத்து பாருங்க, the maximum number of the basic feasible solution of the equation. இங்கே பாருங்க, ஒரே ஒரு இதுதான் இருக்குது, கன்ஸ்டன்ட் தான் இருக்குது. அப்போ நமக்கு வேரியபிள் 4, அப்போ 4c, ஈக்குவேஷன் வந்து 1 தான் இருக்குது. சிஸ்டமில் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. அப்போ 4c1 வந்து 4 நமக்கு நல்லா தெரியும்ல, டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம். ஆப்ஷன் டி. இந்த NCR NPR பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 11th புக்கு, ஸ்டேட் போர்டு சிலபஸ்ஸு 11th புக் பார்த்தாலே கூட போதும். நல்லா தெளிவாக நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நமக்கு தெரிஞ்சுருக்கணும். ஸோ எது வேணாலும் கேட்பாங்க, நம்ம தயாராக இருக்கணும். அடுத்து பாருங்கள், the traveling salesman problem can be solved by using branch and bound method. So option B, branch and bound method. Okay, the traveling salesman problem can be solved by using branch and bound method. Next பாருங்க, a necessary and sufficient condition for the existence of a feasible solution to the general transportation problem is necessary and sufficient condition என்ன for the existence of a feasible solution. இதில் வந்து பார்த்தீங்கன்னா sigma ai equal to sigma bj. சம் ஆஃப் சப்ளை ஈக்குவல் டு சம் ஆஃப் டிமாண்ட், ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம என்ன சொல்லிடலாம், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை, அதாவது நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து இருக்குது அப்படின்றதுக்கான போதுமானதுமான தேவையானதுமான நிபந்தனை ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்க்கு என்னென்னா சிக்மா ஏஐ ஈக்குவல் டு சிக்மா பிஜே. ஓகே, அடுத்து பாருங்கள், த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் செட் டு பி அன்பேலன்ஸ்டு. அன்பேலன்ஸ்டு என்னன்னா sigma ai is not equal to bj, sigma bj. இப்போ பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா இது ஃபஸ்ட் ஆப்ஷன், அன்பேலன்ஸ்டு இது, ஸோ நாட் ஈக்குவல். சரி, அன்பேலன்ஸ்டு ஆகிடுச்சு. அதை பேலன்ஸ் பண்ணிட முடியுமா நம்மளால்? எஸ், பேலன்ஸ் பண்ண முடியும்னா நம்ம என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேயும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் என்ன செய்யணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ராப்ளம் போட்டவங்களுக்கு தெரியும். அடுத்தது, the number of basic variables of the general transportation problem at any stage of the feasible solution must be m plus n minus 1. The number of basic variables at any stage of feasible solution. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தாலும் நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ் எத்தனை, m plus n minus 1. The number of basic variables of the general solution, general transportation problem at any stage of feasible solution must be m plus n minus 1. அடுத்தது பாருங்க, if there are n jobs and n workers then possible assignments is n factorial. n jobs n workers னா possible assignments எத்தனை, n factorial assignments வந்து possible. அடுத்து பாருங்க, the mathematical technique of optimizing a sequence of interrelated decisions.
ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்டு டைனமிக் ப்ரோக்ராமிங். கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன, டைனமிக் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு தனித்தனியாக டெஃபினிஷன் வந்து நாங்கள் எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இப்போ டைனமிக் ப்ரோக்ராமிங் பற்றி தான் அந்த டெஃபினிஷனை தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், த மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் ஆஃப் ஆப்டிமைசிங் எ சீக்வன்ஸ் ஆஃப் interrelated decisions over a period of time is called a dynamic programming. இப்போ கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன, செப்பரபிள் ப்ரோக்ராமிங்னா என்ன, கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு. இருக்கா சார் இப்படிலாம் இருக்குது. கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங்லேருந்து கொஷினே வந்திருக்கு. செப்பரபிள் ப்ரோக்ராமிங்னா என்ன, லீனியர் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதை முதல்ல சொல்லுங்கள். டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன, இதுதான். த மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் ஆஃப் ஆப்டிமைசிங் எ சீக்வன்ஸ் ஆஃப் interrelated decisions over a period of time is called dynamic programming. Okay, இப்போ அடுத்து பாருங்கள், ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ ஃபார் த கேம். ஒரு கேம் கொடுத்துட்டு இப்போ ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏக்கு நான் கேட்குறாங்க. முதல்ல நம்ம இதுக்கு கொடுத்துருக்கிற கேம் நான் எழுதிக்கிறேன். பிளேயர் ஏல A1 A2 ரெண்டு இருக்குது. அடுத்து பிளேயர் பியில் B1 B2 B3 இருக்குது. கொஷினில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம். ஓகே, மேட்ரிக்ஸு -1 2 -2 6 4 -6 ரைட், இதான் கொடுத்துருக்காங்க. சரி, ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ ஃபார் த கேம். ஒரு கேம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏக்கு நமக்கு தேவை. இந்த பிளேயர் ஏவோடைய ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, A1 A2 இப்போ பிளேயர் பி இது என்ன வரும் அப்படின்னு கூட மாற்றியும் கேட்பாங்க. ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். சரி, முதல்ல இந்த கேம் வந்து சேடல் பாயிண்ட் எதுக்கு இருக்கா அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். சேடல் பாயிண்ட் இருந்ததுன்னா டக்குன்னு சொல்லி விட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? முதல்ல ரோவில் மினிமம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் எத்தனை ரோ இருக்குது, 2 ரோ இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் மினிமம் என்ன, -2, இதில் -2, இதில் -6. சரி, அடுத்தது காலமில் மேக்ஸிமம் பாருங்கள். இதில் 6, இதில் 4, இதில் -2 ரைட். சரி, இப்போ ரோ மினிமம் பார்த்தோம் இல்லையா, இந்த மினிமமில் எது மேக்ஸிமம், -2. ஓகே, மினிமமில் எது மேக்ஸிமம், -2. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது நமக்கு. சரி, இப்போது காலமில் மேக்ஸிமம் பார்த்தோம் இல்லையா, வந்த மேக்ஸிமம்லேயே மினிமம் எது, இது ரைட். அப்போ தெளிவாக தெரியுது, மேக்ஸிமின் மினிமமில் மேக்ஸிமம் பாருங்கள். மினிமம் இது 2 நம்ம போட்டோம், ரோ மினிமம் 2 போட்டோம். இந்த ரோ மினிமமில் மேக்ஸிமம் இது இந்த -2. சரி, ஃபஸ்ட்டு ரோ மினிமம் தான் பார்க்கணுமா? ஆமாம், அந்த ரோ மினிமம்லேயே மேக்ஸிமம் எதுன்னு பார்த்துக்குறோம். அதுதான் மேக்ஸிமின் -2. ஓகே, அடுத்தது மினிமேக்ஸ். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தோம் காலமுக்கு, அந்த மேக்ஸிமம்லேயே மினிமம் எது, அதுதான் வந்து மினிமேக்ஸ் -2 ரைட். 2 ஈக்குவலாக வந்துருச்சு இல்லையா, ரைட். அதாவது மினிமேக்ஸும் மேக்ஸிமின்னும் நமக்கு சேமாக வந்துருச்சு. ஓகே, இப்போ சேமாக வந்ததுனால நம்ம இதை என்ன சொல்லிடலாம், ஈஸியாக இதுக்கு சேடல் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த சேடல் பாயிண்ட் எது, சேடல் பாயிண்ட்டு இங்கே வருது. அப்போது அதில் இன்வால்வ் ஆகிற ஸ்ட்ராட்டஜி பிளேயர் ஏவுக்கு என்ன, A1, பிளேயர் பிக்கு என்ன, B3 ரைட். B3 தான் இதில் இன்வால்வ் ஆகுது. சரி, இப்போ இது B1 B2 B3. சரி, இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு வந்து அந்த பாயிண்ட் சேடல் பாயிண்ட் வந்து நமக்கு 1,3 அது இங்கே எழுதிக்கோங்க. சேடல் பாயிண்ட் 1,3. இது எப்படி சொல்லலாம், ஒன்றுன்றது பிளேயர் ஏவுக்கு இல்லையா, அப்போ A1
A1 கமா இது பிளேயர் பிக்கு B3. இப்போ சேடில் பாயிண்ட் இருக்குது. சரி, சேடில் பாயிண்ட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு 1,3ல். அந்த சேடில் பாயிண்ட் இருக்கிற இடத்துல இருக்கிற வேல்யூ என்னன்னு பாருங்கள். அதுதான் கேம் வேல்யூ. ஓகே, சேடில் பாயிண்ட் இருந்து அந்த சேடில் பாயிண்டில் லை ஆகிற அந்த வேல்யூ, அந்த எவ்வளோ வேல்யூன்றதை கவனிக்கிறீங்க அந்த பிளேஸில், அதுதான் வேல்யூ ஆஃப் த கேம். ரைட். இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் வந்து V வந்து நமக்கு -2. பாருங்கள், ஃபஸ்ட்டு மேக்ஸிமின் பார்க்குறோம், அப்புறம் மினி மேக்ஸ் பார்க்குறோம். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, ரோவில் மினிமம் பார்க்குறோம், காலமில் மேக்ஸிமம் பார்க்குறோம். ஓகே, இப்போது மேக்ஸிமின் அப்படின்னு என்னென்னா மினிமம்லே எது மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு என்ன இருப்பாருங்க, மினிமம் தான் இருக்குது. மினிமம் தான் நம்ம பார்த்தது ரோவுக்கு இல்லையா. இந்த மினிமம்லே எது மேக்ஸிமம்னா -2, அதான் மேக்ஸிமின். மேக்ஸிமின் வந்து -2. மினி மேக்ஸ் பாருங்கள், மினி மேக்ஸ் -2. அதாவது மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் காலமுக்கு, அதில் எது மினிமம் -2. ஸோ அதுவும் மினி மேக்ஸ் -2. அப்போது மேக்ஸிமின்னும் மினி மேக்ஸும் நமக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. ஈக்குவலாக வந்ததுனால நம்ம ஈஸியாக நம்ம என்ன சொல்லிடலாம், இதை ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னு சொல்லிடலாம். இது ஃபேர் கேம்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட்டில். அதுவும் ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்போ மினி மேக்ஸும் மேக்ஸிமும் ஈக்குவலாக வந்துடுச்சு. ஆனால் எப்போ நம்ம அதை ஃபேர் கேம்னு சொல்லுவோம் கமெண்ட்டில் சரியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து ஃபேர் கேம் கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். வேல்யூ ஆஃப் த கேம் வந்து -2. அந்த சேடில் பாயிண்ட் லையாக இப்போது இந்த கேமுக்கு சேடில் பாயிண்ட் இருக்குது. அந்த சேடில் பாயிண்டில் வர வேல்யூ எவ்வளோ பாருங்கள், அதுதான் வேல்யூ ஆஃப் த கேம். ஓகே, இப்போது நமக்கு கேட்டது வேல்யூ ஆஃப் த கேம்லாம் கிடையாது. சேடில் பாயிண்ட்டு 1,3. அந்த 1,3ல் 1 வந்து பிளேயர் ஏவோடைய ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது இருக்கிற இந்த 3 வந்து பிளேயர் பியோடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். இது வந்து ரோ மினிமம்லேயே மேக்ஸிமம் -2. இது காலம் மேக்ஸிமம்லே மினிமம் வந்து -2. இது ரெண்டும் வந்து மீட்டார் இடம். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ரோ 1 காலம் 3 1,3 பாயிண்ட்டு. இந்த 1,3 பாயிண்ட்டை தான் நம்ம சேடில் பாயிண்ட்னு சொல்லுவோம். 1 வந்து பிளேயர் ஏவோடைய ஸ்ட்ராட்டஜி, அதான் A1. இந்த இதில் வர இந்த 3 வந்து பிளேயர் பியோடைய அந்த பாயிண்டில் வரும் இல்லையா 1,3னா, அதில் இந்த 3 வந்து பிளேயர் பியோடைய ஸ்ட்ராட்டஜி B3. இப்போ நமக்கு கேட்ட கேள்வி வேல்யூ ஆஃப் த கேமோ மினி மேக்ஸோ மேக்ஸிமின்னோ இதெல்லாம் கேட்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுங்களா பாருங்கள். ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ ஃபார் த கேம். இந்த கேமுக்கு ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏதுன்னு கேட்குறாங்க. பிளேயர் ஏது வந்து நமக்கு A1. ஓகே, பிளேயர் பி இது B3. பட் இங்கே நமக்கு பிளேயர் ஏவது தான் கேட்குறாங்க. அப்போ A1 ஆப்ஷன் சி. ரைட். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த மினிமேக்ஸ் வேல்யூ அண்ட் மேக்ஸிமின் வேல்யூ. மினிமேக்ஸ் வேல்யூ அண்ட் மேக்ஸிமின் வேல்யூ ஃபார் த கேம். ஒரு கேம் கொடுத்துட்டாங்க, அதோடைய மினிமேக்ஸும் மேக்ஸிமின்னும் கண்டுபிடிக்கணும். இந்த 4 எதுன்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ சொன்னது தான் பாருங்கள். 9 2 8 6 6 4 இதுதான் கேமு. இந்த கேமில் ரோ மினிமம் பாருங்கள் 2, இங்கே 6, இங்கே 4. காலமுக்கு மேக்ஸிமம் பாருங்கள் 9, இங்கே 6. சரி, இப்போ ரோ மினிமம் பார்த்தீங்க. இந்த ரோ மினிமம்லேயே மேக்ஸிமம் எது 6. ரைட். இப்போ காலமில் மேக்ஸிமம் பார்த்தீங்க. மேக்ஸிமம்லேயே மினிமம் எது இதுதான் மேக்ஸிமம் வேல்யூஸ். இதில் மினிமம் எதுன்னா 6. ஓகே, அப்போது ரோ மினிமம் பார்க்கணும், அதுக்கு மேக்ஸிமம் என்னன்னு பார்க்குறோம். காலம் மேக்ஸிமம் பார்க்குறோம், அதுக்கு மினிமம் என்னன்னு பார்க்குறோம் 6. அப்போது ஃபஸ்ட்டு மேக்ஸிமின் மினிமம்லே மேக்ஸிமம் 6. அடுத்தது மினிமேக்ஸ் வந்து 6. அதாவது மேக்ஸிமம்லே மினிமம் நான் பார்க்குறோம் 6. ஸோ இது ரெண்டுமே சேமாக வந்துருச்சு பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். இட் இஸ் சேடல் பாயிண்ட்.
அந்த சேடல் பாயிண்ட் லையாகிற அந்த வேல்யூ, அந்த சேடல் பாயிண்ட் பிளேஸில் லையாகிற வேல்யூ இருப்பாருங்க, அந்த மதிப்பு, அதுதான் வேல்யூ ஆஃப் த கேம். இப்போ இதுலேயும் வந்து மீட் ஆகிறது இங்கே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேடல் பாயிண்ட் நமக்கு இது A1, A2, A3, இங்கே B1, B2, ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A2, B2 சேடல் பாயிண்ட், அதாவது 2, 2 தான் சேடல் பாயிண்ட்டு. அந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னா A2, பிளேயர் ஏவோடைய இது ஸ்ட்ராட்டஜி A2, பிளேயர் பியோட ஸ்ட்ராட்டஜி B2. ஓகே, வேல்யூ ஆஃப் த கேம் 6. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமின்னும் மின் மேக்ஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ ஆஃப் த கேமு அந்த சேடல் பாயிண்ட் லையாகிற பிளேஸில் இருக்கிற மதிப்பை நம்ம வேல்யூ ஆஃப் த கேம்னு சொல்லிடலாம். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்றதுனால சேடல் பாயிண்ட் இருக்குது, இட்டுக்கு சேடல் பாயிண்ட் இருக்குன்னாலே முடிஞ்சு போச்சுங்க. டைரெக்டாக நம்ம சொல்லிடலாம் இதுக்கு வேல்யூ ஆஃப் த கேம் என்னென்னு. அதனால் நம்ம ஈஸியாக நம்ம ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சொல்லிடலாம். இது வந்து ஃபேர் கேம் கிடையாது, ரைட். இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் என்ன, இதுக்கு கேம் வேல்யூ என்ன, V6, ரைட். சரி, இப்போ இங்கே வாங்க, என்ன கேட்குறாங்க இதில், மினி மேக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும், மேக்ஸிமின் ரெண்டாவது இருக்கணும், இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். இப்போ மினி மேக்ஸு 6, ரெண்டும் 6, மேக்ஸிமினும் 6, ரெண்டும் சேமாக தான், 6, 6, ஆப்ஷன் சி, ரைட். அடுத்து பாருங்க, a game is said to be fair game if fair game ன்னு எப்போ சொல்லுவோம், min max value maximum value equal to 0, வேல்யூ ஆஃப் த கேம் 0 வந்ததுன்னா அந்த கேமை நம்ம ஃபேர் கேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னா இதோ இருக்கு பாருங்க, V பார், அது V அப்பர் பார், இங்கே ஈக்குவல் டு V இந்த லோவர் பார். ஓகே, இது வந்து மினி மேக்ஸ், இது மேக்ஸிமின் பாருங்க, மினி மேக்ஸ் V பார், மேக்ஸிமின் V இந்த லோவர் பார். ஓகே, இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்து வேல்யூ ஆஃப் த கேமும் இது சேம் வேல்யூ என்னவோ அது. ஏன்னா சேடல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த சேடல் பாயிண்ட் லையாகிற அந்த பிளேஸை நம்ம வேல்யூ ஆஃப் த கேம் பாயிண்ட், அந்த சேடல் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த சேடல் பாயிண்ட் லையாகிற இடத்துல இருக்கிற வேல்யூ ஆஃப் த கேம். ஓகே, இப்போ இது பாருங்கள், the optimum strategies for the following game. ஒரு கேம் கொடுத்துட்டாங்க, optimum strategies என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிளா, சேடல் பாயிண்ட் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், இந்த கேம் எழுதிக்கிறேன். 20, 15, 12, 35, 25, 14, 8, 10, 40, 2, 10, 5, -5, 4, 11, 0, ரைட். இப்போது இது வந்து A1, A2, A3, A4, இங்கே B1, B2, B3, B4. ஓகேவா? இப்போ ரோ மினிமம் பாருங்கள், 12, 8, 2, -5. ஏன்னா 0வோட -5 வந்து மினிமம், அதனால் ரோ மினிமம் ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போது இந்த மினிமம்லே எது மேக்ஸிமம், நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே மினிமம், இதில் எது மேக்ஸிமம்னா 12. சரி, இப்போ காலம் மேக்ஸிமம் பாருங்கள், 40, இதில் எது மேக்ஸிமம் 40 தான், இதில் எது மேக்ஸிமம் 15, இதில் மேக்ஸிமம் 12, இதில் மேக்ஸிமம் 35. சரி, கண்டுபிடிச்ச மேக்ஸிமம்ல இது மினிமம், இது ஓகே. இது வந்து மினி மேக்ஸ், இது மேக்ஸிமின், இது வந்து மேக்ஸிமின், மினிமமில் மேக்ஸிமம். இது வந்து மினி மேக்ஸ்,
மேக்ஸிமமில் மினிமம். ஸோ இது ரெண்டும் லை ஆகிற அந்த பாயிண்ட்டு 1,3. அப்போது பிளேயர் ஏவோட ஸ்ட்ராட்டஜி A1 வந்து இன்வால்வ் ஆகுது, பிளேயர் பியோட ஸ்ட்ராட்டஜி B3 வந்து இன்வால்வ் ஆகுது. அந்த சேடல் பாயிண்ட் லை ஆகிற பிளேஸில் 12 இருக்குது. இப்போது மேக்ஸிம் இன்னும் மினிமேக்ஸும் மேக்ஸிம் இன்னும் ஈக்குவல் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அது ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் தி கேமாகவும் இருக்குது. அப்படின்னா இது ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படி சொல்லலாம். ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ என்ன கேள்வி, கொஷினுக்கு வாங்க. இந்த ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் கேட்குறாங்களா? ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சேடல் பாயிண்ட் இருக்குது. எது சேடல் பாயிண்ட்? இதில் சேடல் பாயிண்ட்டு 1, பாருங்கள் ரோ காலம் 1,3. ஓகே, அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் A1, B3. A1, B3 தான் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து A1, B3. இது பாருங்கள் ஆப்ஷன் சி, ரைட். இந்த மாதிரி ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் கேட்பாங்க. சேடல் பாயிண்ட் இருந்ததுன்னா நம்ம சொல்லிடலாம். அப்போது ஃபைனலாக என்ன சொல்ல வரோன்னா, ரோ மினிமம் காலம் மேக்ஸிமம் பார்த்துட்டு மேக்ஸ் மின்னும் ஈக்குவலாக வருது, அது ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் தி கேமாகவும் இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சொல்லிடலாம். ஃபேர் கேம்னு எப்போ சொல்லலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருக்கேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் இப்போது நம்ம ரோ மினிமம் காலம் மேக்ஸிமம் பார்த்து மேக்ஸ் வேல்யூ ஈக்குவலாக வருது. அது ஈக்குவலாக வருது, பட் அது ரெண்டும் மீட் ஆகிற அந்த பாயிண்ட்டு, அந்த கரஸ்பாண்டிங் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரெண்டும் மீட் ஆகிற அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்கள், அந்த பாயிண்ட்டு சேடல் பாயிண்ட்டு. அந்த மீட் ஆகிற பாயிண்டில் இருக்கிற வேல்யூ இருக்கு பாருங்கள், கேம் வேல்யூ, அதுதான் வேல்யூ ஆஃப் தி கேம். ஓகே, அது நம்ம ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமை நம்ம எப்போ வந்து ஒரு கேமை ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சொல்லலாம்னா, மேக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் தி கேம் அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அந்த சேடல் பாயிண்ட் வந்ததுன்னா சொல்லிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். கரஸ்பாண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்ல முடியும், ஏவுக்கு என்ன பிக்கு என்னன்னு. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 25 கொஸ்டின்ஸ் வந்திருக்கா, இது ஒரு 100 கொஸ்டின்ஸ் நெருங்கும் போதே நான் என்ன பண்ணுவேன், சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம், பல்ச்சாக பைண்டிங் பண்ணி. ஓகே, 100 நான் 1000 வரும்போது கிட்ட மொத்தமும் நான் கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே ஒவ்வொரு டாப்பிக்கும் இவ்வளோ நோத்திடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருவேன் அடுத்தடுத்து. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணும்போது சைடில் சொல்வேன், இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் தேடணும்னா புக் எடுத்து தேடக்கூடாது, மண்டை வலி எடுத்துக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டடி மெட்டீரியல் கையில் வச்சுக்கணும். ஓஆர்துன்னு ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அது உள்ளே தேடணும். அந்த டாபிக் எங்கே இருக்கும் உள்ளே பார்த்து எடுத்து பார்க்கணும். இதில் ஸ்டடி மெட்டீரியல்னு ஒன்று வந்து இறங்கிடுச்சுன்னா அதில் எந்த பேஜும் நீங்கள் விடக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படி பார்த்து தான் நூக் அண்ட் கார்னர் எழுதி வச்சுருக்கோம். எதை விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். போஸ்டிங் வாங்கிறது அவ்வளோ குதிரை கொம்பாயிடும். ஒரு மார்க்கில் 100-200 பேர் நம்மளை ஓவர்டேக் பண்ணுவாங்க, முந்து போயிடுவாங்க. அதனால் உஷாராக இருக்கணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டு, இந்த கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன, செப்பரபிள் ப்ரோக்ராமிங்னா என்ன, லீனியர் ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ராப்பர் டெஃபினிஷன் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருக்கேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு இதை சொல்லியிருக்கேன். ரைட், இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, வாங்கி படிங்க. இப்போ இதுக்கு சம்மந்தமாக டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் டெஸ்ட் பேட்சாக ஸ்டடி மெட்டீரியலாக இல்லை இப்போ வீடியோ போட்டுட்ருக்க இந்த கண்டென்ட் வேணுமா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.